அன்னவரை தேடி ஓடி அலைந்து வந்தேன். அன்னவரிடத்தில் சிலது வாங்கி பிழைக்கலாம் என்று பார்த்தியா கர்ணனை? ஆனால் கேளுங்கள் ஐயா வேதியரே, அங்கு தேசத்தில் நான் ஆண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் அகிலத்தில் உள்ள அனைத்து பேர்களும் ஐயா யாசகம் என்று கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்த கர்ணனாகிய நான் இன்ற குருசேஸ்திர பூமியில் நான் யார் என்பதே தெரியாமல் கேட்கின்றீர்களே. நான் தான் ஐயா கர்ணராஜன். அங்க நலியுடன் நான் வந்து இருக்கேன், நலியுடன் நான் வந்து இருக்கேன். நான் தான் அந்த பாவியாகிய கர்ணராஜன். பாண்டவரின் நடுப்பிறந்தோன் ஆகிய அர்ஜுனன் விடப்பட்ட பானத்தினால் என்னுடைய உயிரானது போக நிலையில் இருக்கிறது. என்னுடைய தேகங்களில் உதிரமானது அங்கங்கு பெருகுகிறது. என் குடலானது குழம்புகிறது. தேகங்கள் தடுமாறுகிறது. உள்ளங்கள் நடுங்குகிறது. பூமியில் இறக்க நேரம் ஏற்படுகிறது. நீங்கள் வந்த செய்திகள் என்ன? அங்கே விந்தையாக எனக்கு சொல்லி, விந்தையாக எனக்கு சொல்லி, எதற்காக வந்தீர்? என்ன காரணத்தை முன்னிட்டு வந்தீர்? ஐயோ கர்ணானுக்கா நீண்ட காலமாக நான் உழைத்தேன், படித்தேன், வேதம் ஓதினேன். என்னுடைய தரித்திரம் விடியவில்லை. இல்லை. கர்ண மகாராஜனிடத்தில் சென்றால் அண்ணனிடத்தில் தர்மம் வாங்கி கிடைக்கலாம் என்று வந்திருக்கிறோம். என்னுடைய தரித்திரம் முன்னே வந்துவிட்டது ஐயா. நான் தான் பிராமணன். அப்படியாக இருந்தால் என்னிடத்தில் 9 விதமான 9 நவரத்தினத்தால் இழிக்கப்பட்ட மகுடமும் பட்டு பீடாம்பரமும் என் ஆடை ஆபரணம் அத்தனை என் உயிர் போகும் முன்னவே தானமாக தருகிறேன், பெற்று செல்வேன். 6 மணி மகுடம் எல்லாம் சிறுவாரத்தின முடியிலிருந்து ஆடை ஆபரணம் கொடுக்குறாங்க. இது போல் எத்தனையோ தர்மம் வாங்கினேன், நான் விடியல. இல்ல ஆகினால் நீ சின்னவாயா செய்து வந்த தர்மம் சின்ன வயது முதல் இந்நாள் வரைக்கும் செய்தாய் அல்லவா தான தர்மங்கள். எப்பேற்பட்ட வறுமையாளர்கள் வந்தாலும் சரிதான். ஆமா, வறுமைக்கு தகுந்தவாறு அள்ளி கொடுத்தவர் கர்ணன். கர்ணனுக்கு இப்பேற்பட்ட நிலை வரவில்லை என்றால் ஆமா உலகத்தில் கர்ணனுடைய பெயர் வராது. அதனால் நீ சின்ன வயது முதல் இந்நாள் வரைக்கும் செய்த தர்மத்தை காரை வார்த்து கொடுத்தால் அதை வைத்து நான் வேண்டிய காலம் பிழைத்து விடுவேன். ஆனால் கேளுங்கள் ஐயா வேதியரே, நான் கொடுக்க வேண்டுமானால் ஆதி முதல் இது நாள் வரை செய்த தர்மங்களை கொடு என்று கேட்கிறீர். ஜலம் இல்லை, எள் இல்லை, அதை தர்ப்பணம் செய்வதற்கு ஒன்றுமில்லையே. அல்லது ஐயா கர்ணமகாராஜனே, நான் வரும்போது ஒரு திதி கொடுத்து வந்தேன், அதில் கொஞ்சம் எள் இருக்கிறது. ஆனால் ஜலம்தான் இல்லை, ஜலம் இல்லை என்கிறீர்கள். ஒரு நாள் ஒருவன் பசியோடு வந்த ஐயா பசியாக இருக்கிறது, கொஞ்சம் சாதம் வேண்டும் என்று உன்னை கேட்டான். உன்னிடத்தில் இருப்பது பொக்கிஷங்கள், சாதம் இல்லை. அதனால் அதோபார் அந்த வீட்டில் போய் கேள், கொடுப்பார்கள். விரல் நீட்டினாயே, அந்த விரலை நீட்டினால் கண்டிப்பாக ஜலம் வரும். கண்டிப்பாக
காட்சி கொடுப்பதற்கு உன் நேரிலே 4 கரங்களோடு சங்கு சக்கரம் வில்வால் கதை என்று சொல்லக்கூடிய ஆயத்தோடு உனக்கு நான் பிரசன்னமாகியிருக்கிறேன். ஏ மாதவா யாதவா கோவிந்தா ஏ ஹரி ஹரி முகந்த ஏ அச்சுதானந்த அங்க கரி கருள் புரிந்த ஏ கார்மேக வண்ண அங்கே முருகரி நேத்திர பாரலாயின்றே ஏ பரமனே சரண பரமனே சரண அமலா விமலா சரண எந்த நாரி மூலமே சரணம் சரண. ஆமா, ஏனென்றால் நம்முடைய அத்தை பிள்ளையாகிய கர்ணன் குருசேத்திர பூமியில் இறக்க நேரிட்டதே. அப்படி என்று இந்த குருசேத்திர பூமியை தேடி வந்தீரே. ஏ மாமா, பாண்டவர் எல்லாம் உன்னுடைய அத்தை பிள்ளைகள். நான் யாரு? நான் யாரு? நீ என்னோட அத்தை பிள்ளைதான். ஏனென்றால் மனிதனும் சரிதான், மனிதனும் தெய்வமாகலாம். இப்போது சதுர்புஜ காட்சியை கொடுத்த உடனே நீ என்னை நானும் உன்னுடைய அத்தை பிள்ளைதானே மாமா, என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று நீ கண்ணீர் விடும்பொழுது நான் பகவானாகிய நாராயணனாக இருந்து கொண்டு என் கண்ணீரால் உன்னை அபிஷேகம் செய்கிறேன். என் அத்தை மகன் கர்ணன் சாட்சாபதியாக வேண்டும் என்று கண்ணீரால் அபிஷேகம் செய்து கர்ணாபிஷேகன் என்று உனக்கு பட்டத்தை கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் யார் யாரு கேட்கிறியே? நீதாயா எனக்கு அந்த மாயவே, இந்த மாயவன் செய்த தீங்கால் எனக்கு மதிப்பு 2 எந்தனுக்கு இந்த பூமியில் நான் பிறந்து என்னையா பலன் கண்டேன். என் மனைவியை பிரிந்து, என்னுடைய பிள்ளையை பிரிந்து, என்னுடைய பங்கும் பங்காளியை பிரிந்து, இந்த பாராய பிரபஞ்சத்தில் அனாதையை போல் என்னை பிரிய விட்டாயே மாமா. இந்த மாயவன் செய்த தீங்கால் எனக்கு மதிப்பு 2 எந்தனுக்கு இந்த கோழைய நெஞ்சை கட்டி அங்கே குறுகியே வருகிறது போ, அங்கே ஏழான் என்று சொல்லி ஆமா அங்கே என்னிடம் வந்து கேட்டி காயவே கேட்டதானும் தர்மமும் தந்தேன். பாண்டவரெல்லாம் உன்னுடைய அத்தை பிள்ளை. கர்ணன் எதிரி என்று நினைத்து சேராத இடத்திலே சேர்ந்து விட்டான். செய்யாத தவறுகளை செய்தான். அவனை தண்டிக்க வேண்டும். ஒரு நெற்பயிரானது நன்முறையில் வளர வேண்டும். அப்படி என்றால் அருகாமையில் இருக்கக்கூடிய புல்களை பிடுங்கிதானே ஆக வேண்டும். அப்படி என்று என்னை நினைத்து என்னை உயிரற்று போக வேண்டும் என்று நினைத்தாயே மாமா. ஏன் எனக்கு நிலையை ஏன் கொடுத்தாய்? என் தந்தை தாயை பிரிந்து அனாதையை போல் தெருவில் திரிந்து அன்னத்துக்காக ஆசைப்பட்டு சேராத இடம் சேர்ந்து நான் செய்யாத தவறுகளை நான் செய்தேன். அதான் இன்றும் அன்னையின் வயிற்றில் இருந்து பிறக்கும் போது எவனும் நல்லவனாகத்தானே பிறக்கிறான். பிறந்த பிறகு சேராத இடத்தினால் செய்கிறான் தவறை. அது என் தவறு இல்லையே மாமா. என்னை மட்டும் ஏன் மாட்டுகிறாய்? அல்லது கர்ணா, பாச பிணைப்பு உன் மீது எனக்கு நிலையாக வந்துவிட்டது. ஆனால் நான் சொன்னதுதான். ஏன் தெரியுமா? பாசம் என்பது அத்தை பிள்ளை என்று அதிகமாக பாண்டவர்களை விட அதிகமாக உன் மீது எனக்கு பாசம் அதிகமாகிவிட்டது. ஆனால் ஒன்று சொன்னதான், சேராத இடத்தில் சேர்த்து செய்த தவறுக்காக நான் அனுபவித்து விட்டார். நீ செய்தது எல்லாம் இல்லை மாமா. அதான் இப்போதும் நீதிபதி கேட்கிறான் உயிர் போகு நேரத்தில் உனக்கு தண்டனை உற்பனமாகிவிட்டது, உனக்கு தண்டனை உறுதியாகிவிட்டது. இப்போ என்னடா
ஆசை, யாருக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று இப்ப கேட்கிறானே, அதை போல நீ செய்ததாய் அந்த வேலையெல்லாம். எனக்கு என்ன ஆசையும் கிடையாது, யார் மேலும் ஆசை கிடையாது. அந்த தேடியே நான் தேடியே பொருளை எல்லாம் அங்கே செய்மாறை அங்கே தேசத்தில் வாழும் பொழுது ஏழை எளியவர் எல்லாம் ஐயா யாசகம் என்று கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் எனக்கென்று வேண்டும் என்று எடுத்து வைக்கவில்லை. யார் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று அல்லவோ கொடுத்தேன். அதுவும் எனக்கு பாவம் இல்லையே. ஆனா என்னை வளர்த்தானே திருது மன்னன், அந்த நாடி என்னை வளர்த்தோர்க்கின்ற என்னை உயிரைந்த என்னை வளர்த்தாரே திருது மன்னன், அவருக்காக இந்த உயிரை கொடுப்பேன் அப்படி என்று சொன்னேன். இந்த உயிர் இன்றோடு போக போகிறது. அதுவும் எனக்கு பாவம் இல்லை. என் மனைவியாகப்பட்டவள் என்னை இழிவுபடுத்தினார், கேவலப்படுத்தினார். ராதி என்றில்லை, இவன் தேரோக்கின்றில்லை என்றெல்லவோ சொன்னார். அவளும் இன்றோடு நற்கதி அடைய போகிறாள். ஏனென்றால் என்னை கூடியே என் மனையாளுக்கு இந்த குலையினும் நான் பலனு மீண்டேன். என் கூடிய மனையாளுக்கு என்னை கூடவே இருந்து வாழ்க்கை செய்வேன் அப்படி என்று வந்தாலே என் மனைவி அவ இழுகுலத்தான் என்றவோ என்னை வெறுத்தார். இன்று நான் இறந்து விட்டேன். ஆனால் என்னுடைய தாயார் அவள் என்னை பிடித்தழுவார். என்னுடைய அங்கும் பங்காளிகள் ஆகிய பாண்டவர் எல்லாம் என்னுடைய அண்ணன் என்று என்னை போற்றுவார்களே. இவன் மதிகுலத்தை சேர்ந்தோன் அப்படி என்று இந்த அகிலமே போற்ற போகிறது. அவளுடைய பாவமும் எனக்கு இல்லை. கடைசியாக எனக்கு என்ன ஆசை, அங்க வாடி நான் இருக்கும் போது உங்கள் மலரடி எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன் இந்த பிறவியில் எனக்கு கொடுக்காத தண்டனை எல்லாம் கொடுத்தீர். அடுத்த பிறவிலாகிலும் உனக்கு நான் பக்தனாகவும் உன்னை போற்றி புகழ வேண்டும். மலை மீது மோதி எவனும் மண்ணில் நிரந்தரமாக வாழ்ந்தவன் அல்ல. நான் மோதினேன், மண்ணாக போக போகிறேன். அப்படி சொல்லாதே, உன்னுடைய புகழ் மாறாது. உனக்கு யார் யார் சத்துருக்களப்பா? திரும்பவும் கேட்கிற யார் எனக்கு சத்துரு என்றா? மாமா இல்ல இல்ல நல்லா கேட்கறாங்க. கடமையை கரெக்டா செய்யணும் மாமா, அப்பதான் வேலையும். இந்த கரியமாலையன் முன்பு எனக்கு ஒரு கடின சத்துருவாகி மாமா எனக்கு முதல் சத்துரு. இந்த கர்ணன் என்று இருந்தாலும் அர்ஜுனனோடு எதிராக இருக்கிறான். இந்த தர்மத்தை நிலைநாட்ட முடியாது, எவரவரோர் கூடிவிட்டார். அப்படி என்று முதல் எடுத்ததுமே பகை செய்தவர் நீதானே. இரண்டாவது சத்துரு யார் என்றால், ஏய் அங்கே பிரியமாய் என என்ற சத்தியம் குந்தமாதேவி ஓடி வந்து, மகனே கர்ணா, பாண்டவர் எல்லாம் உன்னுடைய தம்பி. அந்த ஒருவன் மேல் குருகனைய மட்டும் இடு, மருகனை விடாதே. யாரம்மா? அர்ஜுனனை கொல்வேன் என்று சொல்கிறாயே, அந்த நாகக்கணைய ஒரு கணக்கு மேல் மருகனை விடாதே. அப்படி என்று ஒரு சத்தியத்தை கேட்டால் கொடுத்தேன். இரண்டாவது ஒரு சத்தியம் என்று கேட்டால், மீதமுள்ள 4 பேர் கர்மன், வீமன், நகுலன், சகாதேவன், அவர் மேல் அந்த கணையவே தொடாதப்பா அப்படி என்று கேட்காத நான் சத்தியம் கொடுக்காத இருந்தால் இந்த பாண்டவர் உயிர் பெற்று வாழ்வார்களா? முடியாது. அவரோ எனக்கு இரண்டாவது சத்துரு. மூன்றாவது யார் தெரியுமா? அங்கே எந்த கூகந்த குருவாகிய பரசுராமனிடத்தில் வில் வித்தையை கற்றேன். பல ஜாலியாகிய கர்ணனான். கர்ணன் வில்லிலே தேர்ச்சி பெற்று விட்டான்.
இவனை விடப்படாது என்று அப்போது அந்த பிராமணராக இருந்தார். பிராமணன் என்று சொல்லி பரசுராமனிடத்திலே வில்வித்தை கற்றேன். அவருக்கு தூக்கத்தை வர செய்தீர். கானகத்திலே உறங்க வேண்டுமடா கர்ணா அப்படி என்று கேட்டார். என் துடையிலே உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இதுதான் சமயம் என்று கருவண்டாக உருவம் எடுத்து என் துடையை துளைத்து மேல் நோக்கி சென்றீர். உதிரமானது குபீர் குபீர் என்று அவருடைய தேகம் நனைந்தது. திடீரென்று எழுந்தார் பரசுராமர். ஏ கர்ணா, நீ சத்திரியனை தவிர பிராமணனே அல்ல. பிராமணனாடா நீ? பொய் சொல்லி வித்தை கற்றபடினால் தக்க சமர்முகத்தில் என் வித்தைகள் அனைத்தும் உதவாத போவ கிடவது பிடிடா சாபம். அப்படி என்று அன்று பரசுராமர் கொடுக்காத இருந்திருந்தால் என் ஆயுதம் என் கரமிட்டு சென்றிருக்குமா? அவரோ எனக்கு மூன்றாவது சத்துரு. நான்காவது யார் என்றால் அந்த விந்தையா இந்திரதேவன் சென்று அம்சத்தில் பிறந்தவன் அர்ஜுனன், அவனை கொல்ல போகிறான் கர்ணன், அவனிடம் சென்று யாசகம் பெற்று வா அப்படி என்று சொன்னீர். தேவேந்திரன் பிராமணனை போல் ஓடி வந்தான். யாசகம் கேட்டான். எதை கேட்டாலும் தருகிறேன் என்றேன். சத்தியமாக தருவாயா கர்ணா? சத்தியம் செய்தேன். அப்போது அவர் என்ன கேட்டார்? உன் மார்போடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கவசத்தை கொடடா கர்ணா என்றார். அந்த கவசம் இருந்தால் இந்த பானை என் மாரில் பதிந்திருக்குமா? அது மட்டும் இல்லாமல் என் காதிலே இருக்கக்கூடிய கம்ச குண்டலங்களை கேட்டால் அறுத்து கொடுத்தேன். அந்த தேவேந்திரனாகப்பட்டவன் எனக்கு நான்காவது சத்துரு. ஐந்தாவது யார்? ஐந்தாவது யார் தெரியுமா? இந்த பூமாதேவியின் தீமையாகவே பிறந்த சத்துருவாகினார். இந்த பூமாதேவி மட்டும் அந்த அர்ஜுனனுடைய ரதத்துக்கு ஓரடி மண் இடம் கொடுக்காத இருந்தால் இந்த அர்ஜுனன் உயிரோடு இருப்பானா? இந்த பூமாதேவியே எனக்கு ஐந்தாவது சத்துரு. ஆறாவது யாரு? காமதேயன் என்ற சத்துருவாகிற ஏற்கன காலத்தில் என் மனைவியாகிய புனரியை என்னுடைய ரதத்திலே அமரச் செய்து அங்கே தேசத்தை நகர்வலமாக வந்தேன். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என் மனைவியினுடைய சந்தோஷத்தில் ஒரு ஏழை பிராமணனுடைய கன்று வந்ததை பாராமல் அவனுடைய கன்றின் மேல் என் ரத சக்கரம் ஏறியது. துடி துடித்தது, உயிர் விட்டது. அந்த பிராமணன் ஓடி வந்து, கர்ணா, உன்னுடைய மனைவியினுடைய ஆசையினால் இல்லவோ என் கன்று இறந்ததை பாராமல் போகிறாய். நாளை அமர்கலத்தில் உன் ரதம் பூமியில் எழுந்தும் அனைத்து ஆயுதம் உன்னை விட்டு விலகும். அந்த நேரத்தில் ஒரு சத்திரியன் உன்னை கொள்வான். அப்படி என்று சாபம் கொடுக்காத இருந்திருந்தால் இந்த சத்துருவாகிய 6 பேரிட சாபம் வந்து